வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். கம்யூனிட்டி பேஜ் போய் படிச்சேன்டா, நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க முடிஞ்சதுடா. நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஓகே. டியூக் ஆல்வின் அப்படின்ற நண்பர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, ஹலோ ப்ரோ, நான் ஐம் ஸ்ட்ரகிளிங் யூசிங் ஐஃபோன் 15 ப்ளஸ் 2 years ப்ளஸ் ஆகுது டிவைஸ் வாங்கி. ஸ்ட்ரைட்டாக 5 to 6 years ஐஃபோன் யூசர் ப்ரோ. நான் என்னோட முந்தினிய டிவைஸ் வந்து ஐஃபோன் 10R. அது வந்து ஒரு பக்கா ஃபோனு, ரொம்ப என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணேன். தென் நான் வந்து பிராண்ட் நியூ 15 + 256GB போனேன். ஆஃப்லைனில் தான் வாங்கியிருக்காரு. 1 year நல்லா இருந்தது ப்ரோ. தென் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகளாக கொடுக்க ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சாஃப்ட்வேர் அப்டேட் தான் 4% பேட்டரி ஹெல்த் பொசுக்குன்னு காணாம போச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து அத்தனை நாளாக குறையாம இருந்ததுங்க, நீங்கள் அப்டேட் பண்ணா அது தெளிஞ்சு போய் குறைஞ்சிருக்கு. இல்லை, ஹைலைட் என்னன்னா, எனக்கு நடக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ போய் என் ஃப்ரெண்டை பார்த்தேன், ஐஃபோன் 16 அப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தான். அவனுக்கும் டக்குன்னு போச்சு. அப்போ வந்து மன சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஆமாம். அதுக்காக வந்து இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வந்தது ப்ரோ. அதான் என்னன்னு பார்த்தா லிக்விட் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்தாங்க ப்ரோ. ஷிட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. வெரி பக்கி, லாட் ஆஃப் ஹேங்கிங் ப்ராப்ளம். If I do restart, suddenly phone goes to uncontrollable worst condition. இவர் வந்து பீட்டாவா இல்லை ஸ்டேபிளேவா? ஸ்டேபிள். ஈவன் இன் கேம் ஆல்சோ வெரி பக்கி அண்ட் ஸ்லோடு கண்டிஷன். அதாவது கேம் விளாடும்போது எங்கள் அம்மாவோட 15,000 ஃபோனே இதோட நல்லா இருந்தது ப்ரோ. குப்பை தொட்டில் போட்டுடலாமான்னு போட்டு அசிங்கமான வார்த்தை வச்சுக்க. ஐ தாட் ஆஃப்டர் ஸ்டேபிள் அப்டேட் ஃபோன் வில் டர்ன் நார்மல். ஓ, ஒரு பீட்டால இருந்திருக்காரு. கேளு பீட்டால இருந்திருக்காரு, நார்மல் போனால் சரியாயிடுன்னு. பட் நோ, நான் வந்து 2-3 அப்டேட்டும் பண்ணி பார்த்துட்டேன். ஜஸ்ட் லைட்லி அதோட கொஞ்சம் பெட்டராச்சு தவிர சால்வ்லாம் ஆகலை. ஐஃபோன்லாம் இனிமேல் யாரும் வாங்காதீங்க, குப்பை தொட்டி சிம்பிள் போட்டு வச்சிருக்காரு. திங்க் வைஸ்லி ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் பி ஃபுல்டு. நான் இத்தனைக்கும் நான் ஒரு சாம்சங் கேட்டு நானே பேசாமல் S26 Ultra வாங்கிடலாம்னு பார்க்குறேன். நான் ப்ரீ ரிசர்வ் கூட பண்ணிட்டேன். தேங்க்யூ பேர் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சிட்டார். வாங்க ப்ரோ, வெல்கம் ப்ரோ. ஓ, நீங்கள் நேற்று வரைக்கும் சுவாமியில் உட்காந்து பந்தியில் சாப்பாடு சாப்பிட்டு ஒன்றிணைவோம் வா அப்படின்ட்டு இன்னைக்கு சாம்சங் போயிட்டேன். சரி, ஸ்க்ரீன்ஷாட் அல்ட்ரா வாங்கிட்டு எப்படி இருக்குன்ற சொல்லுங்க. ஓ, மனுஷன் விரக்தியில நிறைய ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்காருடா. அது என்ன பாதி ஆப் காட்டவே இல்லை? அதுதான் பக்கு. ஓ, இப்படி ஒரு பக் இருக்கா? ஐகானே லோட் ஆகலன்னு புலம்பியிருக்காரு. ஓ, உங்களுக்கு இப்படிலாம் ஆனது இல்லையோ? நிறைய வால்பேப்பரே வரல. அதுதான் அது ஒரு பக்கா. ஆமா, அருமையா இருக்கு. எனக்கும் ரகரகமா வந்திருக்கு, இவருக்கு இன்னும் ரகமா வந்திருக்கு. ஓகே, பீட்டாங்கறனால நம்ம பெருசா கேட்க முடியாது. ராகவனோட அடி ரகரகமா இருக்கும் அப்படி சரத்குமார் சொல்லுவாரு. அந்த மாதிரி பக்ஓஎஸ்20 மாஸ்டர் ராகவன் அந்த மாதிரி ஓஎஸ் வந்து இவர் வாழ்க்கையில புரிஞ்சு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வருது பாருடா. இப்போ நீ கேட்டல, இங்க அந்த அதே ஐகான்ஸ் தான் இருக்கு, லோடே ஆகல. இங்க பாரு, ஆனா ஐகான் வந்துருச்சு, ஆனா வால்பேப்பர் இல்ல. அதான் மனுஷன் கொஞ்சம் விரக்தியில இருக்காரு போல. ஈவன் ஐஃபோன் 15 கேங்க. ஐஃபோன் 15 வந்து என்ன 15 ப்ளஸ் போல 2 வருஷம் ஓல்டு தான். நான் தான் கேட்டேன், லெட் மீ செக் ப்ரோ. நான் வந்து லேட்டஸ்ட் ஸ்டஃபுக்குலாம் ஃபேன்லாம் கிடையாது, எனக்கே கடியாக தான் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தேன். ஓகே ப்ரோ, மெயினாக நான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டிங் இஷ்யூ தான் ப்ரோ ஃபேஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் தயவுசெய்து இதை எடுத்து சொல்லுங்கள். 17 Pro Maxல கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ பெரிய பிரச்சனை வருதான் ப்ரோ. அதுவும் சார்ஜ் வந்து 0லாம் ஆச்சுன்னா ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குதா. இது நம்ம பார்த்தோமே, ரெடிட்லேயே போட்டிருந்தாங்க, 45 நிமிஷம் கிட்ட போகுது. ஸோ ஐஃபோனு கொஞ்சம் மோசமான நிலைமையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருந்தார். இது வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது, நீ செக் பண்ணுனா தெரியும். இப்போ காமேஷ் ப்ரோ மாதிரியான ஆட்களுக்குலாம் ஆண்டவர்னு சொன்னார், நீங்கள் என்ன யூஸரோ அதை பார்த்து வாங்கணும் அப்படின்னு. ஆமாம், நான் ஒரு ஐஃபோன் யூஸர் அப்படின்னும் போது ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போதும் அதுலேயும் குறைகள் இருந்தால் அவங்க எங்கிட்டு போவாங்க? ஐஃபோனில் தான் வேறு ஆப்ஷனே கிடையாது, ஒன்லி ஐஃபோனில் தான் சுற்றணும். கரெக்ட் தான். அவங்க எதை வச்சு யோசிச்சு அதுக்குள்ளே போவாங்க? கொஞ்சம் கஷ்டம் தான். தெரியல. அப்போ மேபி இந்த ஓஎஸும் அப்புறம் இந்த கிளாஸ் லிக்விட்னால தான் இந்த பிரச்சனையாக இருக்கா, இல்லை அவங்க சைடில் எதுவும் கோளாரா தெரிலடா. கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் ஐஃபோனில் இவ்வளோ பிரச்சனைலாம் பார்த்ததே இல்லை. iOS 16க்கு அப்புறம் தான் நானே பிரச்சனையெல்லாம் பார்க்குறேன்டா. ஓகே, ஏன்னா நீங்கள் 16 Pro யூஸ் பண்ணீங்கல்ல? 16 Pro நான் யூஸ் பண்ணேன், எனக்கு அதுதான் பக்குலாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரலையா. ஆனால் எனக்கு 16 Proவில் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எண்ட் ஆஃப் தி டே ஒரு சில ஏரியாஸில் மட்டும் நான் இரிட்டேட் ஆனேன். இப்போ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு தேடும் போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நான் கடுப்பாயிட்டேன். இவர் VLC இதில் ஏதோ ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டாருங்க, அதோட ஒரிஜினல் சோர்ஸ் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறாரு. எனக்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாரு, இங்கே இருக்கா, நான் டவுன்லோட் அமுக்குறேன்னா டவுன்லோட் ஆகுதா, ஒரிஜினல் ஃபைல் எங்கடா அப்படி ஃபைல்ஸில் போனாலும் இல்லை. அப்புறம் நான் போயிட்டு என்ன பண்ணணும், அது வீடியோ ஃபைலுங்கிறனால VLCயில் போய் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி அதன் மூலமாக போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். அது என்னன்னா, நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்க, அது ஒரு 2 GB ஃபைலாக இருந்தால் அந்த 2 GB ஃபைல் வந்து எங்கேயா போய் உட்காந்துக்குமே, ஏதாவது ஒரு மீடியா உட்காந்துக்கும், இல்லாட்டி இதில் போய் உட்காந்துக்கும், நம்ம ஸ்டோரேஜ் அடைச்சிட்டு உட்காந்துருக்கோம். அது கொஞ்சம் கடிதான் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள். அப்புறம் என்னாச்சு, ட்விட்டர் வந்தேன். ட்விட்டரில் வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி அபிஷேக் யாதவ் அந்த பையன் ஃபாலோ பண்ணுவேன்ல, அவன் வந்து ஜியோ யூஸர் போல. ஓகே, எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வசதியாக தெரியும், சரியா? அவன் என்ன போட்டிருந்தான்னா, 3 வருஷம் முன்னாடியே ஜியோலாம் மாதம் 5G கொடுத்துருந்தான்.
ஆனா ஏர்டெல் இப்பதான் 5G ரோல் அவுட் பண்றான், அதாவது ஸ்டாண்ட் அலோன் 5Gக்காக. சரியா, நான் ஸ்டாண்ட் அலோன் இல்லாம. ஸோ அதனால ஒரு சிலர் ஃபேனா இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபேனா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன போட்டேன்னா ஏர்டெல்லா இல்லாட்டி ஜியோவா, உங்களுக்கு வந்து ரியல் வேர்ல்ட் சினாரியோல எது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ ரியல் வேர்ல்ட் சினாரியோ அப்படின்னு நான் சொல்ல காரணம் என்னன்னா, இப்போ எங்க ஏரியால நான் இப்போ இருக்கிற இந்த இடத்துல ஜியோ ஃபாஸ்டா இருக்கும், இங்க ஃபாஸ்டா தான் இருக்கும் டவுன்லோட் இருந்தா ஆகணும். சிட்டில இது ஆல்மோஸ்ட் சிட்டி அப்படி இல்ல, இதே சிட்டிலேயே வேற ஒரு சில ஏரியால இருக்காது, ஒவ்வொரு இடத்துலயும் மாறும். ஸோ ஏரியா பேஸ் இது மாறும். ஸோ இது வந்து எவ்வளவு ப்ரொனவுன்ஸ்டா இருக்கு. இப்போ சென்னை ஃபுல்லா வந்து எவ்வளவு இடத்துல ஜியோ டெட் ஸ்பாட்டை பாக்குது, ஏர்டெல் டெட் ஸ்பாட் பாக்குது, ஒரு விஐ டெட் ஸ்பாட்டை பாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கணும். அப்போ விஐயோ ஏர்டெலோ ஜியோவோ பிஎஸ்என்எல் கம்ப்ளீட்டா டெட்டா இருக்கும், அது வேற விஷயம். ஸோ இந்த மீதி 3 நெட்வொர்க் போற சாக்கில அந்த அப்படின்னு ஒரு அது எங்க ஆன் ஆச்சுன்னா தான் சந்தேகம், அதெல்லாம் மேப் எடுத்து போடணும் நம்ம, இங்கெல்லாம் வந்து நல்லா ஆன் ஆகுது அப்படின்னு, இங்கெல்லாம் நெட்வொர்க் வரும். ஆமா. இப்போ இவங்களுக்கு இந்த 3 பேருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிஜமாவே சென்னை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாயிடும், அதுக்குள்ளே எனக்கு தாடி மொத்தமா நரைச்சு நான் வந்து வயசாயிருவேன். ஆனா நான் இப்ப மேப் போட ஆரம்பிக்கிறேன், அப்ப என்ன ஆகுது, எந்த ஏரியால எந்த நெட்வொர்க்ல அதிகமான டெட் ஸ்பாட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், எது ரிலையபிள்னு சொல்லலாம். நம்ம அதை வந்து ஆனா டெஸ்ட் பண்ணாம சொல்ல முடியாது, பட் இதை பேஸ் பண்ணி சொல்லலாம். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் மாறும், ஏரியா பேஸ் பண்ணி நெட்வொர்க்கோட இது மாறும். அடுத்து என்னன்னா கம்பேட்டபிலிட்டி. இது நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ டெமென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே ஜியோக்கோ அதுக்கும் ஆகாதுன்னு ஒரு நம்ம அப்சர்வேஷன்லயே தெரிஞ்சிருக்கு. அப்போ டெமென்சிட்டி பேஸ்டு ஃபோனுக்கு ஜியோக்கோ செட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான டேட்டா நிறைய நம்ம நண்பர்களும் இப்போ இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க, நம்ம அதை தான் பார்க்க போறோம். அப்போ இது ஒரு பாயிண்ட். இப்போ ஸ்னாப் டிராகன் யூசர் ஒருத்தர் வந்து ஜியோ யூஸ் பண்றாருன்னா அவர் என்ன சொல்றாருன்னா வேற லெவலில் இருக்கு ப்ரோ அப்படிங்கிறார். பக்கத்துலேயே ஜியோ யூசர் ஒரு வந்து ஒரு டிமென்சிட்டி யூசர்னா அவர் நல்லா இல்லைங்கிறாரு. நானே பக்கத்துல இருக்கேன், சோகமா தான் இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு பாயிண்ட். அடுத்து 5Gல டவுன்லோட் ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது, டவுன்லோட் ஸ்பீடு ஜியோ ஃபாஸ்டா இருந்ததுன்னா அப்லோட் ஸ்பீட்ல ஜியோ ஸ்லோவா இருக்கு. பிங்குங்கிற ஏரியாலையும் ஜியோ சொதப்புற மாதிரி பார்க்க முடியும். சரி, ஏர்டெல்ல பிங்ல ஸ்கோர் பண்றேன் அப்படின்னு பார்த்தாலும் டவுன்லோடு ஜியோவோட 10 மடங்கு கம்மியா இருக்கும். ஏன்னா இவன் ஸ்டாண்ட் அலோன் கிடையாது அப்படின்றது நம்ம எடுத்து வச்சாலும் இதை வந்து நம்ம எக்ஸ்கியூஸா சொல்ல முடியாது. அப்போ என்னோட ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அப்போ இந்த இடத்துல நான் என்ன பார்க்கணும்னா, டவுன்லோட் அதிகமா பண்ணுவேன்னா அப்போ ஜியோக்கு தான் போயிருக்கணும், அப்லோட் அதிகமாக பண்ணுவேன்னா எது பெட்டர்னு சொல்லி அந்த ஏரியாவில் நான் வந்து அப்சர்வ் பண்ணி போகணும். விஐ வந்து என்னதான் 4Gயாவே இருந்தாலும் நிறைய இடத்துல கடைசியில் பார்த்தா விஐ கூட 80 MBPS டவுன்லோட் ஸ்பீடு அவன் ஸ்கோர் பண்றான் சூப்பரா. சரியா, அப்போ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ நம்மளால் என்ன சொன்னான்னா, இன்மை ஏரியா ஜியோ 5G வெண்ட் லைவ் இன் May 2023. ஆனால் ஏர்டெல்ல இப்போ தான் வந்து ஸ்டார்டே பண்ணுறாங்க February 2026. ஸோ இப்போ அங்கே ரோல் ஆகுது, பட் நம்ம ஏரியாவில் இன்னும் கூட ரோல் ஆகலை. ஸ்டாண்ட் அலோன் சொல்கிறாங்க, ஸ்டாண்ட் அலோனுக்கு தான். ஆனா இப்ப நான் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட், நான் எப்பயுமே சொல்ற பாயிண்ட் தான் இது. நான் ஏன் வந்து விஐயோ இல்லாட்டி பிஎஸ்என்எல்லோ இல்லாட்டி ஏர்டெல்லையோ ப்ரிஃபர் பண்றேன்னா, ரெட்ரோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும்னா எனக்கு 2G வேணும். அது ஜியோட்ட கிடையவே கிடையாது. ஸோ எங்கேயோ டொக்கோலாம் போய் மாட்டணும்னு வைங்களேன், ஜியோ வச்சுக்கிட்டு செத்தோம் நம்ம, அவ்வளோதான். ஏன் எங்கேயோ போறீங்க, புயல் டைம்ல நெட்வொர்க்கே எல்லாம் படுத்து போயிடுங்க. ஜியோ ஏர்டெல்லும் வோடாஃபோனா அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, 2G போயிடுவானுங்க, ஏன்னா லோ பவர்ல ரன் ஆகும். சரி, ஜியோக்கு அதுவும் கிடையாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சில டாபிக் எடுக்கும்போது தான் கிருஷ்ணா என்ன போட்டிருக்கான்னா, எதுவுமே முக்கியம் இல்லை, எல்லாமே ஒரு சிச்சுவேஷன்ல சொதப்புது அப்படின்னு சொல்லியிருக்கான். முடிஞ்சா 3Gயும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான், ஏன்னா 3G தான் தூக்கி விட்டாச்சு இல்ல. அப்புறம் நம்ம கௌதம் என்ன சொல்றாருன்னா, ஏர்டெல் வந்து ரொம்ப ரிலேபிளா இருக்கு என்னோட வீட்டில், அதுவும் ஆஃபீஸ்லயும். ஜியோ வந்து எந்த சிக்னலும் இல்லைன்னா கூட அந்த இடத்துலயும் எனக்கு வந்து ஏர்டெல்ல சிக்னல் இருக்கு, வீட்லயும் சரி ஆஃபீஸ்லயும் சரி. ஏர்டெல் ஸ்டில் கான் கிவ் அ ஸ்டேபிள் 4G. இது வந்து தேஜாவுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா ஆப்வியஸா ஜியோ தான் ப்ரோ எனக்கு லெஃப்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான், ஆனால் அதுக்கு தான் லொக்கேஷன் கேட்டிருந்தேன், ஒன்றும் ரிப்ளை பண்ணல. நான் இப்போ தான் கேட்டிருக்கேன் முன்னாடி. ஸோ அது ஒன்று. அப்புறம் சாலமன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, காலேஜ் கேம்பஸ் உள்ள ஜியோ சிக்னலே இருக்காது ப்ரோ, ஏர்டெல் 5G தருவான். மோஸ்ட்லி எல்லா ஏரியாலையுமே 4G ப்ளஸ் அது இருக்கும். எதுலன்னா ஏர்டெல்ல. ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஜியோ மெட்ரோ ட்ரெயின் மெயின் சென்டர்ஸ்லாம் ஹை ஸ்பீடு கொடுக்கும், பட் ஏர்டெல் வந்து மோர் ரிலேபிளா இருக்கு நிறைய இடங்கள்ல. ஸோ இந்த நிறைய இடங்கள் தான் நான் சொல்றேன், அவர் பெங்களூர்ல சொல்றாரு. ஓகேயா, எனக்கு என்னன்னா 4G கிடைச்சா கூட ரிலேபிளா இருக்கணும். நான் டவுன்லோடே பண்ண முடியாத ஒரு 4G வச்சு நான் என்ன பண்ண போறேன், இல்லாட்டி 5Gயும் அதே மாதிரி தான். 5G காட்டும். முட்டை 0 நெட்வொர்க் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 4Gயாவது ஏர்டெல்ல அவர் கிடைச்சிருதுங்கிறதே அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, ஏன்னா ஜியோ சுத்தமா படுத்துருக்கு. அடுத்து மார்வல் மேலுன்னு போட்டிருக்காருல, இவர் வந்து நான் ஜியோ வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், நவி மும்பையில் இருக்கார் போல, ரொம்ப ஒஸ்ட்டு, கால் பண்ண கூட முடியலை ப்ரோ, பக்கத்தில் தான் ஜியோ ஆஃபீஸ் வேறு இருக்குது, கோயம்புத்தூரில் ரத்தினம் டெக் பார்க்லேயும் ஜியோ பெருசாக கிடைக்கல, பட் இந்த ஏரியாலலாம் ஏர்டெல் பக்காவாக ஒர்க்கிங்கு, கலீக் அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தமிழரசு, நான் 7 வருஷமாக யூஸ் பண்ணுறேன் ப்ரோ ஜியோ, இங்கே பாரு வித் ஸ்னாப் டிராகன் மொபைல் ஒன்லி, இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை 4G 5Gயில். வயநாடு எங்கே பாரு வயநாடு ஹில் டாப்லாம் கூட போனேன், எங்கே போனாலுமே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குங்கிறதான் போட்டிருக்காரு. அவர் ஹைலைட் பண்ணதே பார்த்தீங்களா, ஸ்னாப் டிராகன் மொபைல்ஸ் ஒன்லி. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம சொன்னது
டிமென்சிட்டியில தான் கோளாறா இருக்கு. அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பாயிண்ட் இதெல்லாம். இதை தான் சொல்கிறேன். அடுத்து ஃபார்மி ஏர்டெல் ஈவன் இன் மை வில்லேஜ் ஐ எம் கெட்டிங் குட் 4G சிக்னல் தேன் ஜியோ. ஏர்டெல் ஒர்க்ஸ் இன் ஃபாரஸ்ட் ஏரியா. அதான் இது அகைன் இவங்க வில்லேஜில் ஏர்டெல் வச்சிருக்கான். இப்போ நான் இப்போ ஒலிம்பியாவில் என்ன பண்ணாங்க தெரியுமா, சிக்னல் வந்து ஜியோலையும் ஏர்டெல்லையும் சரியா கிடைக்கலன்னு உடனே 5G பூஸ்டர் வந்து வச்சானுங்க ரெண்டு பேருமே. ஓகே, 5G பூஸ்டர் வச்சானுங்க. ஏர்டெல் வச்சதுமே, ஏன்னா நான் ஏர்டெல் யூஸரா, ஏர்டெல் 5G பூஸ்டர் வச்சிருக்கேன்னு சொன்னதுமே எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. கேஃப்டேரியா வரைக்கும் உள்ள போனா, பில்டிங் உள்ள போனாலும் 4G பிளஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வராது, ஒரு புள்ளிக்கு போயிடும். இப்போ 4 பாயிண்ட் வந்து 4G பிளஸ் வந்துட்டு இருந்தது. சூப்பர். அதனால இந்த மாதிரி பூஸ்டரா வைக்கலாம். அது வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். கார்பரேட்டு சக மக்களுக்கு வந்து வச்சிருவாங்களா, எல்லாம் பொதுமக்களுக்கு வைப்பானுங்களா பூஸ்டர்லாம்? பொதுமக்களுக்கு சரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மி ஏர்டெல் அன்லிமிடெட் 5G இஸ் ஸ்கேம் ப்ரோ. அது எல்லா இடத்துலையும் நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கு. இதில் நான் ஒன்று பார்த்தேன், ஏர்டெல்ல. ஜியோவில் எப்படின்னு எனக்கு தெரியல, ஏர்டெல் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். நம்ம வந்து போஸ்ட்பெய்டுக்கும் ப்ரீபெய்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்க முடியுது. ஜியோலையும் போஸ்ட்பெய்ட் ப்ரீபெய்டு வித்தியாசம் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். விஐலையும் அந்த மாதிரி இருந்ததுனால சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கீர்த்திவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வரேன்னு நினச்சிக்காதீங்க. 2014 பைக் பிராண்டு எப்படி இஷ்டத்துக்கு இருந்ததோ அந்த மாதிரி வந்து இது மொபைல் பிராண்டோ இருந்தது, நெட்வொர்க் பிராண்டோ. இப்போ என்னடான்னு பார்த்தா பிரைவேட் பண்ணுறேன்ற பேரில் எல்லாத்தையும் கொடுத்து இப்போ பிஎஸ்என்எல் டவர் கூட ஜியோ தானே யூஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆனாலும் எனக்கு என்ன கேள்வி தெரியுமா ப்ரோ இருக்கு, இவ்வளோ கொடுத்தும் ஜியோ அப்போ தொங்கிட்டு இருக்கா? ஆமாம், இல்லைங்க, இவன்ட்ட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகம் ஜியோட்ட. ஆனா இப்ப படுத்துரும் இந்த இயர் இவன் இதே மெயின்டைன் பண்ணிட்டு. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகங்கிறதெல்லாம் வேறடா. எனக்கு என்னன்னா, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகம். இப்போ இந்த ஏரியாலே எடுத்துக்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க, எல்லாருமே லைவா வந்து ஃபோன் யூஸ் பண்றாங்களான்னா இல்ல. ஆனா நான் எங்க திரும்ப ப்ராக்டிக்கலா இந்த ஃபோன் யூஸ் பண்றதை கவனிக்கிறேன், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஒரு ஏர்போர்ட்லயும் பார்க்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு வேற பொழுதுபோக்கு கிடையாது. அங்க எல்லாருமே போன்ல இருக்க டேட்டாவை நம்பி உட்காடுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற வரைக்கும் கதை வேறையா இருக்கு, டிவி பார்க்குறாங்க, வீட்டில் ஒய்ஃபை இருக்கு, எல்லார் வீடும் வேற மாதிரி இருக்கு. பட் இந்த மாதிரி பப்ளிக் கேதரிங் பிளேசஸ்ல என்னால் நல்லாவே பார்க்க முடியுது, நெட்வொர்க் அங்கே தான் காதருது. ஸோ அந்த இடத்துல வச்சு நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது ரிலேபிலிட்டி என்னால் பார்க்க முடியுங்க. இப்போ நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனை விட்டுட்டு ஹைவேஸ் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெட் நல்லா இருக்கும். அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு சானிட்டோரியம் வரையும் ட்ரெயின் வரப்போ கூட நல்லா இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் என்டர் ஆகும்போதே ஜியோ படுத்துரும். இந்த ஹேண்ட் ஆஃப்னு ஒன்று சொல்லுவோம், சிக்னல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இப்போ ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே நம்ம வீட்டு இருக்குன்னு வைங்க, நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் பாஸ் ஆச்சுன்னா ஃபோன் சிக்னல் செம்மையாட்டி வாங்க. ரீசன் என்னன்னா, அதில் ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் இப்போ சிக்னல் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், பீக் அடிக்கும் அங்கே, நெட்வொர்க் எல்லாம் ஃபெச் பண்ணிட்டு இருப்பானுங்க, நமக்கு பார்த்தா தொங்கிடும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸும் இருக்குது. ஓகே, அடுத்து கிஷோர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ரீசெண்டாக தான் ப்ரோ விஐலேருந்து நான் ஏர்டெலுக்கு சேஞ்ச் பண்ணேன். இங்கே மதுரை வாயிலில் மோர் ஓவர் ரெண்டுமே சேம் தான். ஆனால் கால் குவாலிட்டியில் ஏர்டெல் கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் நோ இஷ்யூஸு. ஏர்டெல் லைக் கால் ட்ராப்போ இல்லாட்டி ஆட்டோ ஸ்விட்சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அப்பப்போ 5G++ காட்டும், சில டைம் 5G மட்டும் காட்டும். 5G++ உங்களுக்கு காட்டுதுன்னா இப்போ உங்கள் ஏரியாவில் ஸ்டாண்டர்ட் ட்ரை பண்ணுறாங்க போல. இப்போ அதான் ஒரு சில பேர் போட்டுருந்தாங்க 5G++லாம் வருது, என்னடா இது, முன்னெல்லாம் வராது ஏர்டெல்ல, இப்போ தான் வர ஆரம்பிக்குது. அப்புறம் பாரதி அப்படிங்கிற நண்பர் வந்து, ஏர்டெல் ஃபார் ஷுர் ப்ரோ, யூசிங் ஏர்டெல் சின்ஸ் 2018. இது வரைக்கும் மோஸ்ட் சினாரியோஸில் சிக்னல் இல்லாமல் போனதில்லை. ஊட்டி தொட்டபெட்டாலையா தான் சிக்னல் இல்லாமல், அங்கே மட்டும் சிக்னல் இல்லாமல் போச்சான். இதில் ஃபன் என்னன்னா, பிஎஸ்என்எல் சிக்னல் இல்லாத பிளேஸில் கூட ஏர்டெல் கிடைக்குதா? பிஎஸ்என்எல்க்கு இது எவ்வளோ பெரிய செருப்படி, இவ்வளோ நாளாக அதை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு விட்டுட்டே இருந்தோம். ஜியோ ஒஸ்ட்டு, மோஸ்ட்லி கிராஸ் டாக் நிறைய ஆகுதா? நான் தான் பிஎஸ்என்எல்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கிராஸ் டாக்கு. நான் ஜியோவில் ஒரே ரெடி ஃபேஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? வேற யாருக்கா போயிடும் அதானே? அது வேற யாருக்கா போகும், சம்மந்தமே இல்லாமல். நீ ஏதோ கால் வரும், உங்கள் அப்பாவே கால் பண்ணுவாங்க, அட்டன் பண்ணால் யாரோ பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு ஒரே ரேட் ரொம்ப ரேர் தான். ராஜ்குமார் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பிளேஸில் ஜியோ பெஸ்ட் தான். ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன். அவர் பேர் என் பிளேஸில் ஜியோ பெஸ்ட். நான் அதுக்கு தான் நிறைய பேர் என்ன மட்டும் கேட்பாங்க தெரியுமா, எனக்கு வந்து என்ன நெட்வொர்க் நான் பெட்டராக இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் போய் விசாரிங்க. ஒரு 4 வீடு போய் விசாரிச்சு எல்லாருக்கிட்டே என்ன நெட்வொர்க் இருக்குது, எது லேபிள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த எது நல்லா இருக்கோ அதுக்கு நம்ம போயிடணும். அடுத்து ஜியோ எனி டே அப்படின்னு பிரேம் போட்டிருக்காரு. _SAN அப்படிங்கிறவர் வந்து ஸ்டில் ஏர்டெல் ப்ரோ. அப்புறம் பிரசாந்த் ப்ரோ ஏர்டெல் போட்டிருக்காரு. அப்துல் நாசர் ப்ரோ என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபார் மீ ஜியோ சூட்ஸ் பெட்டர் ப்ரோ. ஒய்னா இன் தென்காசி போத் த நெட்வொர்க்ஸ் பர்ஃபார்ம் வெல் தான், பட் வென் ஐ விசிட் மை நேட்டிவ் ஜியோ இஸ் ரிலையபிள். ஆல்சோ ஐ என்ஜாய் மை டெய்லி டேட்டா நீட்ஸ் பை அன்லிமிடெட் 5G. ஆமாம், இந்த இடத்துல வந்து நிஜமாங்க, இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து ஏர்டெல் திட்டினாங்க. 5G காட்டுது, உள்ள பார்த்தா 2 GB காலி பண்ணி விட்டு போயிடறான் திருட்டு போய் அப்படின்னு. ஸோ அது வந்து நிஜமே இல்லை. ஆனால் ஹைலைட் பற்றியா, அன்லிமிடெட் 5G ஒர்க் ஆகணும்னா ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அன்லிமிடெட் 5G ப்ரீபெய்ட் யூசருக்கு ப்ராப்பராக வேலை செய்யணும்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணால் ஒர்க் ஆகுதுங்கிறாங்க. சரி, மொத்தம் நம்ம பிஎஸ்என்எல் யூசர்ஸ் உங்கள் வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் ஆரம்பத்தில் எட்டி மிரிச்சு வாட்சி விட்டீங்க. அதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்ம சென்னையில் தான் அப்படி இருக்குது. பிஎஸ்என்எல் வந்து பார்டரை தாண்டணும்னு வையே. திருச்சிலாம் சூப்பராக இருக்குங்க. திருச்சி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னும் ஊர் சைடில் வந்து பிஎஸ்என்எல் இன்னும் நல்லா இருக்கு. எங்கள் அப்பா தென்காசிலேருந்து, ஏப்பா என்னப்பா இது, எனக்கு வந்து மேட்ச்சு ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கா, ஆனால் சென்னையில் ஏன்ப்பா ஆகலை அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ட்ரீமிங்கே வருதா? கபடி எல்லாமே அதில் பார்த்துட்டு இருப்பாங்க.
பெரிய விஷயங்க. அதான் சொல்றாங்களே அங்க வச்சு எனக்கு 4G + 4Gன்னு வருதுப்பா அப்படின்வாங்க. கோயம்புத்தூர்ல கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பிஎஸ்என்எல் வந்து கோயம்புத்தூர் நல்லா இருக்கும், திருச்சி எல்லா ஊர்லயும் நல்லா இருக்குது, சென்னையில மட்டும் இல்ல. சென்னை வேற, கேட்டா சென்னையில வந்து பிஎஸ்என்எல் டேட்டா சென்டர்ல இருந்து எல்லாமே இருக்கு. எதுக்கு இருக்குன்னே தெரியல. சென்னையில வேற கான்செப்ட்டுங்க. சென்னையில வேற கான்செப்டா? சரி. இவனுங்களோட இவனுங்க அதிகமா பே பண்ணிடுறானுங்க. இந்த பஞ்சாயத்து மேபி இருக்கலாம் தான் தோணுது. மேபிலாம் இல்ல, எங்க மாமாவே அதுல இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, பாவமா இருக்கும். இவனுங்க அதான் பண்றானுங்கன்னு தோணுது. என்னமோ பாருங்க 5G பூஸ்டர்லாம் வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல வைக்கிறாங்க. ஆமா, எங்களுக்கே வைக்க மாட்டீங்க, நாங்களும் பே தானே பண்றோம். வைக்கலான்னு பார்த்தா யாரும் எடுத்துட்டு போயிடுறாங்கப்பா. கார்பரேட் ஆஃபீஸ்ல யாரும் எடுக்க மாட்டாங்க. இங்க வச்சுட்டு போனா பேட்டரி நல்லா இருக்குண்ணே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பேட்டரி மட்டும் எடுத்துட்டு என்ன இது ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு போயிருவாங்க. பேட்டரி மட்டும் மொத்தத்தை எடுத்துட்டு போயிருந்தா கூட அவங்க வருத்தப்பட்டிருக்க மாட்டான். பேட்டரி மட்டும் கழட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ரைட்டு. ஸோ நெட்வொர்க் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தாங்க இந்த வீடியோ. சரியா? ஆனா என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன், எனக்கு ஜியோவும் சரி ஏர்டெலும் சரி சென்னையில் ஓகே நல்லா தான் இருக்கு, ரெண்டுமே நல்லா பண்ணுது. இதுல ஏர்டெல் வந்து பிங்க்ல எனக்கு எப்பயுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். கேம் ஆடும் போதெல்லாம் நான் அந்த வித்தியாசத்தை பார்த்திருக்கேன். ஸோ மற்றபடி வந்து ஐ எம் ஓகே வித் ஜியோ. இப்போ இதே ரூம் தான், இதே ரூம்ல நானும் ஆண்டவர் கேம் போட்டிருக்கோம். ஏன் நெட்வொர்க் வந்து ஒரு சில நேரம் டவுன் ஆகும்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். இது வந்து ஆண்டவர் ஐஃபோன்ல விளையாடுவாரு, அவருக்கு நல்லா இருக்கும். ஆண்ட்ராய்டில் விளையாடுற எனக்கு ஜியோ படுக்க வச்சிரும். ஏர்டெல் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும். சரிங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதில் விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி பார்க்கலாங்க. பாய்.